உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை. தனது மொபைலில் ஆடியோ ரெக்கார்டிங் செய்த நபர் மொபைலை பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட நபருக்கு ரூபாய் 1,00,000 அபராதம் விதித்த நீதிபதிகள். ரம்ஜான் நோன்பு அனுசரிக்கும் இஸ்லாமியர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. புனித ரமலான் மாதம் சமூகத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரட்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று மாலை நாகை வருகை தருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாகை பால்பண்ணைச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தளபதி அறிவாலயம் என்ற திமுக கட்சி அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். மக்களவை தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு வரும் 5ஆம் தேதி கூட்டியுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது பற்றி நாளை முடிவு செய்யப்படும். தமிழக வெற்றிக் கழக தலைமை அறிவிப்பு. மத்திய அரசை கண்டித்து திமுக இளைஞரணி சார்பில் சட்டமன்ற தொகுதி தோறும் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டை வஞ்சித்து அநீதி இழைப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கப்படும் என்று தகவல். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவம் உள்ளிட்ட சம்பவங்களை கனிமொழி ஏன் கண்டிக்கவில்லை? தன்னை பற்றி திடீரென விமர்சிக்கும் கனிமொழி மற்ற சம்பவங்களுக்கு ஏன் வாயை திறப்பதே இல்லை என்று நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் கேள்வி. வெகு நாட்களுக்கு பிறகு அதிக அளவு மீன் விற்பனையால் களை கட்டிய காரைக்கால் மீன்பிடி துறைமுகம். வேலை நிறுத்தத்திற்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கு டன் கணக்கில் கிடைத்த வஞ்சிரம் மற்றும் கடல் விரால். ஒசூர் அருகே அனுமதியின்றி நடைபெற்ற எருதுவிடும் விழா நிறுத்தி வைப்பு. திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் துவக்கி வைத்த எருதுவிடும் விழாவை கிராம நிர்வாக அலுவலர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உலக அளவில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக தலைநகர் டெல்லியில் நடந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இந்தியா வர விரும்புவதாகவும் கருத்து. கடந்த பிப்ரவரி மாதம் மொத்த ஜிஎஸ்டி வசூலாக 1.84 லட்சம் கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. இது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தை விட 9.1% அதிகம் என மத்திய அரசு தகவல். மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை எம்பியுமான மனன்குமார் மிஸ்ரா இந்திய பார் கவுன்சில் தலைவராக மீண்டும் தேர்வு. அவரை எதிர்த்து யாரும் போட்டியிடாததால் ஒருமனதாக 7வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் 15 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வாகனங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பெட்ரோல் பங்குகளில் எரிபொருள் வழங்கப்படாது என டெல்லி மாநில அரசு அறிவிப்பு. காற்று மாசுவை குறைக்க டெல்லி அரசு அதிரடி உத்தரவு. மணிப்பூர் மாநில பாதுகாப்பு குறித்து அமித்ஷா உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். வருகிற 8ஆம் தேதி மகளிர் தினம் முதல் மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என அமித்ஷா உத்தரவு. உத்தரகாண்ட் பனிச்சரிவில் சிக்கிய 49 பேர் உயிருடன் மீட்பு. ஒருவர் உயிரிழந்த நிலையில் மாயமான 5 பேரை தேடும் பணி தீவிரம். பத்து, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடர்பான புகார்களை தெரிவிக்க உதவி எண்களை அறிவித்தது தமிழக பள்ளிக் கல்வித்துறை. கருத்துக்கள், ஐயங்களை தேர்வு கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவித்து பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் பயன்பெற அறிவுறுத்தல். தமிழகத்திற்கு மும்மொழிக் கொள்கை தேவையற்றது என நடிகர் எஸ்.பி. சேகர் கருத்து. இந்தியை திணிக்க மாட்டேன் என்று அமித்ஷா இந்தியில் சொல்லிவிட்டு சென்றதாகவும் விமர்சனம்.
மார்ச் 5ஆம் தேதி நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் பங்கேற்காது என்று ஜி.கே. வாசன் தகவல். மும்மொழிக் கொள்கை மற்றும் நீட் நுழைவுத் தேர்வு சம்பந்தமான மத்திய அரசின் கல்வி நிலைப்பாட்டிற்கு பெரும்பாலான பெற்றோர்களும் மாணவர்களும் ஆதரவாக உள்ளதாக கருத்து. பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 950வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஏகனாபுரம் கிராம மக்கள் விமான நிலையம் அமைக்க மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.